நடிகர் அஜித்குமார் அவர்கள் துபாயில் நடைபெறும் கார் ரேஸில் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பாக அவர் கார் ஓட்டும் போது விபத்து ஏற்பட்ட காரணத்தால அவரால் கார் ஓட்ட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு. உரிமையாளரா தொடர்ந்து அங்கேயே இருந்து மற்ற பணிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சினிமாவில் மட்டுமே முகத்தை கட்டி கொண்டிருந்த அஜித் அவர்கள் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் தனது ரசிகர்களுக்கு ஒரு அழகான மோட்டிவேஷன் மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மோட்டிவேஷனா பேசினாங்க, என்ன வாழ்க்கை தத்துவத்தை சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம். தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமாக இருக்கும் அஜித் அவர்கள் கார் ரேஸ்ல எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொண்டதுதான். ஆனால் கொஞ்ச காலம் கார் ரேஸ்ல இருந்து விலகி இருந்தாங்க. இப்பொழுது மீண்டும் கார் ரேஸுக்கு திரும்பி இருக்காங்க. துபாயில் நடைபெற்று கொண்டிருக்கிற 24 மணி நேர கார் ரேஸ்ல தலா அஜித் ஒரு அணி பங்கேற்று இருக்கு. அஜித் அவர்கள் பிரதான டிரைவராக இருப்பாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. இருப்பினும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவரோட கார் விபத்துல சிக்கி இருந்தது. விபத்து நடந்தாலும் கூட தொடர்ச்சியா அவர் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவர் கார் ஓட்ட மாட்டார் என்றும் உரிமையாளராக மட்டுமே பணியில தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல இது தொடர்பாக அஜித்குமார் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல கார் ரேஸ் உட்பட பல விஷயங்கள் குறித்து பேசினாலும் தனது ரசிகர்களுக்கும் முக்கியமான அட்வைஸ்களை வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, தல அஜித் அவர்கள் இப்படி ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல போற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, நன்றாக படிங்க, கடுமையா உழைங்க. மன உறுதி முக்கியம். நமக்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்யும் போது அதில் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. அதே நேரம் வெற்றி அடையவில்லை என்றாலும் சோர்ந்து போகாதீங்க. போட்டி போடுவதுதான் முக்கியம். மன உறுதி, அர்ப்பணிப்பை எப்போதும் விட்டுவிடாதீர்கள். அந்த உச்சக்கட்ட மகிழ்ச்சியோட தன்னோட உள் மனசுல இருந்து சொல்லியிருக்காங்க. தல அஜித் அவர்கள் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்காரு. அவர் இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டு இருந்தாங்க, எவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருந்தாங்க அப்படின்றத அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நாம ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் தோல்வி வரும். ஆனால் நாம் சோர்ந்து விடக்கூடாது. ஜெயிக்கிற வரை முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். அதோட மட்டும் அவர் பேசி முடிக்கல, அடுத்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. கார் ரேஸ வாழ்க்கையோட அழகா இணைச்சி பேசினாங்க பாருங்க. அது வேற லெவலுங்க. எப்படி பேசினாங்கன்னு பாக்குறீங்களா? வழக்கமான கார் ரேஸுக்கும் இந்த 24 மணி நேர போட்டிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. வழக்கமான கார் ரேஸ்ல ஒரே ஒரு டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ரேஸ்ல ஒரு காருக்கு 2 இருந்து 3 டிரைவர் இருப்பாங்க. இந்த ரேஸ்ல எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. வண்டியை பாதுகாக்கணும், அதே நேரம் வேகமாக ஓட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்தாலே போதும், ரிசல்ட் தானா வரும் அப்படின்னு. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, குரூப்பா ஒர்க் பண்ணும்போது அவங்களோட வேலையை சரியா பார்த்தாலே வெற்றி நிச்சயம் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிற விதமா சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ரசிகர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதில் அடிச்சுக்காம மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை பாருங்கள் என்பதை அழுத்தமா 3 முறை சொல்லிட்டு தனது வீடியோவை நிறைவு செய்கிறாங்க. குடும்பத்துக்கு முதலில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை அஜித் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் சினிமா ரசிகர்கள் அதை கேட்கவே இல்லை. குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கத்தான் சினிமா வந்தது. ஆனால் இன்னைக்கு சினிமாக்காக குடும்பத்தை இழந்தவங்க எத்தனையோ பேர். ஸோ இனிமையாவது நாம ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பார்ப்போம். இன்னொரு தெளிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழர்களின் புகழ்.